Hi everyone, welcome to spicetamil. உளுந்த வடை சரியா வரலையா? இந்த ஒரு பொருளை சேர்த்து மாவு அரைச்சு வடை சுட்டு பாருங்க. ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் ரிங் மிதக்கிற மாதிரி எண்ணெயில் உளுந்த வடை நல்ல பொது பொதுன்னு மிதக்கும். அவ்வளோ லைட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் 4 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் சொல்லுவாங்க, அம்மா சுட்டது மிஸ் லைட்டாக தான் இருக்கும்னு. இன்றைக்கி நான் கப் மெஷர்மெண்ட் சொல்லலை, நார்மலாக நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதில் தான் அளந்திருக்கேன். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரே ஒரு வாட்டி கழுவி கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மினிமம் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஊற வைக்கணும்னா இந்த பருப்பை தண்ணியோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் வடிகட்டணுமா, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, சோறு வடிக்கிற மாதிரி வடித்தா கூட போதும். உளுந்த வடைக்கு மாவு எப்பயுமே கிரைண்டரில் அரைக்கணும். அப்போ தான் மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல ரிசல்ட் வரணும்னா கிரைண்டரில் அரைச்சி செய்யுங்க. நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். சாயந்தரம் வடை சுடுறீங்கன்னா மத்தியானம் செஞ்ச சோறில் 1 ஸ்பூன் அளவு சாதம் சேர்த்து அரைச்சிருங்க. இதை சேர்க்குறதுனால வடை நல்ல சாஃப்டாக இருக்கும், வெளியிலையும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது. மிக்சியில் நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா கேக்குக்கு முட்டை அடிக்கிற மாதிரி பிளெண்டரோ விஸ்கோ இல்லைனா கையாலேயே மாவை ஒரே பக்கமாக நல்லா அடித்து விட்டிங்கன்னா நல்லா காற்று பூந்துடும். மாவு லைட்டாக இருந்தால் தான் உளுந்த வடையும் லைட்டாக இருக்கும். இதில் 1 கை அளவுக்கு தண்ணி தெளிக்கிறேன். உளுந்தோடைய கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ மாவு நல்ல புசு புசுன்னு வந்துடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லேசாக குறக்குறப்பு இருந்தால் போதும். மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு. மாவு அரைச்சாச்சு. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கலந்து தண்ணியில் கையை தொட்டு உளுந்த வடை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்த வடை ஷேப் சரியில்லையேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு உளுந்த வடை ஷேப் கரெக்டாக வரல. ஆனால் டேஸ்ட்டு, டெக்ஸ்டர், மொறுமொறுப்பு அல்டிமேட்டாக இருக்கும். இதில் சாம்பார் ஊற்றி சாம்பார் வடையாக சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் வடை, ரச வடை எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். வடைக்கு சட்னி அரைக்கும் போது கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து அரைங்க. அந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உளுந்த வடை பொரிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சுட்ட உளுந்த வடைக்கும் இந்த உளுந்த வடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. See you, bye bye.